சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். ரவுடிகள் ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் காவல்துறை எஸ்ஐ, டிஎஸ்பிகளுக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. புதிதாக மாநில சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்ற டேவிட்சன் தேவாசீர்வாதம் மண்டல வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். இந்த கூட்டங்களில் பணியின் போது எஸ்ஐகள், ஆய்வாளர்கள் மற்றும் டிஎஸ்பிகள் கட்டாயம் துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும், ரோந்து செல்லும் போலீசார் லத்தி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியும் 11,355 எஸ்ஐகள், 3,361 ஆய்வாளர்கள், 978 டிஎஸ்பிகள் என 15,694 பேருக்கு சரகம் வாரியாக பிஸ்டல் மற்றும் ரைபிள் ரக துப்பாக்கிகளை சுடும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில், டிஎஸ்பிகளுக்கு 2 துப்பாக்கிகள் தரப்பட்டுள்ளன. ஆய்வாளர்கள் மற்றும் எஸ்ஐகளுக்கு துப்பாக்கிகள் தரப்பட்டு காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தேவைப்படும் போது துப்பாக்கிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியின் போது பலர் துப்பாக்கி வைத்துக் கொள்வதில் ஆர்வமின்றி இருந்து வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அதை மறந்து இருப்பார்கள். எனவே ரவுடிகள் ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் எஸ்ஐகள், ஆய்வாளர்கள் மற்றும் டிஎஸ்பிகளின் கண்பார்வை பரிசோதிக்கப்பட்டு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் கூறினர்.